வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எம்.எஸ். பாஸ்கர் சமீபத்தில் பார்க்கிங் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகர், அதாவது சப்போர்ட்டிங் ஆக்டர், அதுக்காக தேசிய விருது கிடைச்சது அவருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு. அதை அவர் முதல் நடிகர் திலகம் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே எல்லாத்தையும் காமிச்சு சந்தோஷப்பட்டாரு. நான் நினைச்சேன் நிச்சயமா கமல் சார்கிட்ட காமிப்பார் அப்படின்னு நினைச்சேன். என்ன காரணம்னா ரெண்டு காரணம். ஒன்று, பார்க்கிங் டீமை கமலஹாசன் அவர்கள் கூப்பிட்டு எல்லாரையும் பாராட்டினது. அந்த இயக்குனர், படத்துடைய கதாநாயகன், கதாநாயகி, அதில் நடித்த எல்லாரையும் கூப்பிட்டாரு. அப்போ எம்.எஸ். பாஸ்கர் ஊரில் இல்லை. அவர்கிட்ட பேட்டி கேட்கும் பொழுது, கமலண்ணா கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை, வேற படத்தோட ஷூட்டிங்காக நான் வெளியூரில் இருந்தேன், ஊருக்கு அண்ணாவை பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்க்கிங் டீமை உலகநாயகன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினது ஒரு காரணம். ரெண்டு, அவர் ரொம்ப க்ளோஸ், கமல் சாரோட மிகுந்த நெருக்கமான ஒரு நட்பு உடையவர். அவரோட படங்கள் எல்லாம் நடித்தவர். படம் நடிக்காதப்பவே கூட, ஏன்னா அவர் டப்பிங்லேருந்து ரொம்ப காலமாக இருக்கார்ல, அதனால ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா ஒரு முறை சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலு ஏதோ ஒரு எபிசோட கமல் சார் பார்த்துருக்காரு எதேச்சியா. அதில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு இவரை வர சொல்லுன்ட்டாராம், பாஸ்கரை வர சொல்லுங்கன்னொடனே இவர் என்னமோ ஏதோன்னு தலைதறிக்க ஓடி இருக்காரு. கூப்பிட்டு திட்டினாராம், என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாங்கெல்லாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறோம்னா அதுக்கு நாங்கள் கரெக்டாக எல்லாமே சயின்டிஃபிக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறோம், இப்படிலாம் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து ஒரு நடிகர் செத்தே போயிட்டாராம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு. எப்படின்னா, அந்த பெயிண்ட் அடிச்சா நம்ம வேர்வை துவாரம் வழியா வேர்வையே போகாதான், கம்ப்ளீட்டா மூடிடும் ஃபுல்லா எல்லாத்தையும், வேர்வையே போகாது. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஆளை காலி பண்ணிடுமா. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாராம். இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இதே ஒரு நம்ம ரோபோ சங்கரும் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா அந்த மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சு அதை டெய்லி அந்த கெரோசின் இது நம்ம மண்ணெண்ணெயை வச்சு அதை ரிமூவ் பண்ணணும். அப்படி அதை ரொம்ப காலம் பண்ணதுதான் அவருக்கு மைனஸா போச்சு. அதாவது மற்ற கெட்ட பழக்கங்கள் இருந்தது, அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா இப்படி ஆனதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்றாங்க இப்ப லேட்டஸ்டா. ஸோ அப்படி ரொம்ப அக்கறையாக எம்.எஸ். பாஸ்கரை சொல்லிட்டு, அதே மாதிரி நடிப்பையும் பாராட்டுவார். உத்தம வில்லன்ல அவரோட கேரக்டர், அவருடைய நடிப்பை பல பேர்கிட்ட பாராட்டி சொல்லியிருக்காரு. பிரமாதமா பண்ணியிருக்காரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ அந்த குணச்சித்திர ரோல் சூப்பராக பண்ணியிருப்பார். டிஎன்எஸ் கேரக்டர் அது. டிஎன் சுப்பிரமணியம் கமல் சாரோட அவர் தான் மேனேஜராக இருந்தார். அந்த கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருப்பாரு நம்ம எம்.எஸ். பாஸ்கர்.